வணக்கம். போகி பண்டிகை இன்று கொண்டாடப்படும் நிலையில் நேற்று இரவு முதல் அதிகாலை வரை சென்னை மற்றும் புறநகர் சுற்றுவட்டார பகுதிகளில் பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகை பொதுமக்கள் கொண்டாடி வருகின்றனர். இதனால் சென்னை நகரம் முழுவதும் டெல்லியை போல மாறியுள்ளது. இதனால் குறிப்பாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் புகைமூட்டம் சூழ்ந்திருக்கிறது. அதன்படி நீலாங்கரை, மணலி, ஆதம்பாக்கம், அரும்பாக்கம், ஆலந்தூர், கொடுங்கையூர், கொரட்டூர், வேளச்சேரி, பெருங்குடி, பொத்தேரி போன்ற பல பகுதிகளில் மிக அதிகப்படியான காற்று மாசு ஆனது சூழ்ந்துள்ளது. அந்த வகையில் சென்னை நகரம் முழுவதும் அதிகப்படியான அதாவது புகைமூட்டம் சூழ்ந்துள்ளதால் 300 மீட்டருக்கு அப்பால் இருக்கும் வாகனங்கள், கட்டிடங்கள் என எதுவுமே கண்ணுக்கு தெரியாத வகையில் அதிக அளவில் சூழ்ந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதி அடைந்துள்ளனர். குறிப்பாக போகி பண்டிகை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாள் மார்கழி மாதம் இறுதி நாளில் கொண்டாடப்படும். இந்த நாளில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்காக ஏற்ப வகையில் பழைய தேவையற்ற பொருட்களை எரித்து அத்துடன் அந்த தங்கள் வாழ்வில் உள்ள எதிர்மறையான எண்ணங்களை, நினைவுகளை அளிக்கும் வகையில் இதனை ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் செயல்படுத்தி வருகிறார்கள். மேலும் எனவே இதற்காக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் செயல்படுத்தி வருகிறார்கள். அதே போல சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளும் நேற்று இரவு முதலே பழைய பொருட்களை பொதுமக்கள் எரித்து வருகின்றனர். இதன் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகப்படியான புகைமூட்டம் காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காலை 7 மணிக்கு மேலாகியும் கூட தற்போது வரை மாசு நிறைந்த இந்த புகைமூட்டம் விலகாமல் இருப்பதால் மிகவும் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்து வருகிறார்கள். வாகனத்தில் மின் விளக்குகளை ஒளிரவிட்டவாறே வாகனத்தை இயக்கி வருகிறார்கள். மேலும் குளிரும் அதிகமாக இருந்து வருகிறது. இதனால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு சற்று தூரத்தில் இருக்கும் கட்டிடம் கூட தெரியாத அளவிற்கு புகையானது சூழ்ந்துள்ளது. அதிகப்படியான மாசு கலந்திருப்பதால் சுவாசிக்க சிரமப்படுவது மட்டுமின்றி கண்ணில் எரிச்சலும் ஏற்படும் வகையில் உள்ளது. மேலும் இந்த போகி பண்டிகை ஏற்படும் புகை மூட்டத்தால் விமான சேவைகள் பாதிப்பு ஏற்படாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்றானது 9 விமான சேவைகளானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் தெற்கு ரயில்வே ஆனது பல ரயில்களின் சேவையும் தற்போது வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சென்னை முழுவதும் இந்த காற்று மாசு சரியாக இன்னும் சில மணி நேரம் ஆகும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது.